ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக பீஸா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஈஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தண்ணி ஒரு மிதமான சூடு, வார்ம் வாட்டராக இருக்கணும். கை உள்ளே விட்டால் சூடாக இது கரெக்டாக இருக்கணும். அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை இந்த ஈஸ்ட்டில் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸ்ட்டை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். அது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 கப் மைதா போட்டுக்கலாம். 2 கப் மைதா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசையலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாவை இப்படி இழுக்கும்போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எண்ணெய் தடவி மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி இது மேலே நல்லா எண்ணெய் தடவி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அரை மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸாவோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊறியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து பாதியாக பிரிச்சுக்கலாம், 2ஆ. எந்த பிளேட்டில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு போட்டு அதை இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஓரங்களில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூனில் அங்கங்கே குத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போக் ஸ்பூனில் குத்தினோன்னே பீஸா சாஸை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு மேலே ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனியனும் கேப்சிகமும் வச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு கார்ன் போட்டுக்கலாம். கார்னையும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே சீஸையும் பன்னீரையும் நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டாச்சு. இப்போ சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஒரு கடாயில் கல் உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதுக்குள்ளே பிளேட் எடுத்து இதுக்குள்ளே இப்படி வச்சு தட்டை போட்டு மூடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டை போட்டு மூடி இப்போ 20 25 நிமிஷம் நம்ம லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 20 25 நிமிஷம் வச்சேன் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான், நம்மளோட பீஸா ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரிகானோ அப்புறம் பீஸா சில்லி கொஞ்சம் பெரி போட்டுக்கலாம். ஆரிகானோ போட்டாச்சு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு, பெரியும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் பீஸா, என்னோட ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபி போடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு புது ரெசிபிஸ் போட எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.